இதில ஃபர்ஸ்ட்டு சீன்லயே இந்த மாதிரி விஜய், நான் எப்படியாவது காவேரிய ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு கம்பெனில இருக்க பிரச்சனைய கூட கண்டுக்காம வீட்டுக்கு வந்து காவேரிய தேடுனாங்க. எங்க தேடியுமே காவேரிய அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்ப கரெக்ட்டா இத பார்த்து ராகினி எப்பவும் போலயே விஜயோட மனசையுமே கெடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து காவேரிய பத்தி தப்பு தப்பா பேச ஆனா, விஜயோ எப்பவும் போலயே ராகினிய ரொம்பவே நோஸ் கட் பண்ற மாதிரி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அப்போ அங்க வந்த தாத்தாவும் ராகினிய அங்கிருந்து லைட்டா கிண்டல் பண்ணிட்டு அவங்கள அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு, இந்த மாதிரி காவேரி ஒர்க்கர்ஸ் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து கால் வந்ததுனால அங்க தான் கிளம்பி போயிருக்கான்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம, அவங்க இந்த மாதிரி விஜய், வெண்ணிலா விஷயத்துல என்னெல்லாம் தப்பு பண்றாங்கன்றத அவங்களுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வெண்ணிலாக்கு உடம்பு சரியில்லன்னோன, நீ அப்படி அவள ரொம்பவே கேர் பண்ணி பாத்துக்கிறத பார்த்தா எனக்கே ஒரு வேளை உனக்கு இன்னுமே வெண்ணிலா மேல காதல் இருக்குன்னு தோன்ற அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு காவேரியோட மைண்ட் செட் இந்த விஷயத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விஜய்க்கு புரிய வைக்கிற மாதிரி எடுத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 நாளா காவேரி விஜய் இல்லாம வீட்ல எவ்ளோ கஷ்டத்தோட இருந்தாங்கன்றதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இதுக்கப்புறமாவது ஒழுங்கா இருன்னு சொல்லிட்டு விஜய்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. உடனே இது எல்லாத்தையுமே கேட்ட உடனே தான் விஜய் தான் எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்றத புரிஞ்சுக்கிட்டு, நான் இப்போ உடனடியா காவேரிய பார்த்தே ஆகணும்னு உடனடியா அவங்களுமே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் ஆஃபீஸ்ல ஒர்க்கர்ஸ் பிரச்சனைய ரொம்பவே சீரியஸா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க காவேரிக்கும் நடுவுல விஜயோட ஞாபகம் வருது. ஆனா என்னதான் அவங்களோட ஞாபகம் வந்தாலும் அதுக்காக மனசுக்குள்ள மட்டும் வருத்தப்பட்டுட்டு, அதுக்கப்புறமா ஃபேக்டரியில இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே முழுசா தீர்த்து வைக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த ஒர்க்கர்ஸுமே காவேரிய ரொம்பவே பாராட்டுறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி அடிக்கடி அவங்க விஜயோட ஞாபகத்த தோன்ற மாதிரி அவங்க கிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கா. அதனால காவேரி கொஞ்சம் அவங்க கிட்டலாம் கோவமா பேசிட்டு அங்கருந்து தனியா போயிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே அந்த ஆஃபீஸ்ல இருக்க விஜய்க்கு கால் பண்ண பொண்ணுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்திலேயே விஜய் அங்க வந்துடவே உடனே அவங்க கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு இந்த மாதிரி காவேரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே காவேரி மேடமே தீர்த்து வச்சுட்டாங்க. நீங்க இதுக்கப்புறமா காவேரி மேடம் கூட இருக்கறதா நல்லதுன்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே லோன்லியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு சுகமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்பவும் போல இல்லாம இந்த தடவ நெறைய பேர் மேல அவங்க கோவப்பட்டு பேசினாங்க தெரியுமா? ஏன் சொல்லப்போனா யாரெல்லாம் அவங்கள பத்தி விசாரிச்சாங்களோ அவங்க மேல மட்டும் தான் காவேரி மேடம் கோவப்பட்டாங்க. ஸோ இதுலேருந்து உங்களால தான் அவங்க கொஞ்சம் வருத்தத்தோட இருக்காங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் என்ன பிரச்சனைன்னு எனக்கு முழுசா தெரியல. பட் நான் உங்களோட பிரைவசி விஷயத்த பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன தப்பா நெனச்சுக்காதீங்க. ஏதோ எனக்கு காவேரி மேடம் ரொம்பவே பிடிச்சதுனால தான் அவங்க வருத்தப்படுறத என்னால தாங்கிக்க முடியல. அதனால தான் உங்ககிட்ட இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போக உடனே இது எல்லாத்தையுமே கேட்டு விஜயும் தாத்தா சொன்னது இப்போ இந்த பொண்ணு சொன்னதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா, இதுக்காக காவேரி கிட்ட நான் ப்ராப்பரா சாரி கேட்கணும். அது மட்டும் இல்லாம நான் இப்ப வரைக்கும் காவேரிய தான் மனசுல வச்சிருக்கேன். அவ கூட தான் வாழணும்னு நெனச்சிட்டு இருக்கேன்ற எல்லா விஷயத்தையுமே அவளுக்கு நான் புரிய வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது மட்டும் இல்லாம, உடனடியா காவேரியோட கேபின்க்கு போயிட்டு அவங்கள பார்க்குறாங்க. அப்போ திடீர்னு விஜய் இங்க வந்திருக்கத பார்த்த காவேரியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம, என்னதான் மனசுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் அத கொஞ்சம் கூட வெளியவே காட்டிக்காம சிரிச்ச முகத்தோட வெண்ணிலா இப்ப எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்க, உடனே இத கேட்ட உடனேயே விஜய் இன்னுமே காவேரியோட நிலைமைய பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க காவேரி கிட்ட வெண்ணிலாவோட உடம்பு இப்ப நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? அப்படின்னு கேட்குறாங்க. உடனே காவேரியும் நல்லா இருக்கேங்க. நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்காதே. வாங்களேன் நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு கூப்பிட, ஆனா விஜயோ, நான் உன் கூட ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்கள கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது காவேரி கிட்ட, "ஏன் காவேரி உன்னோட மனசுல இருக்கிறது எதையுமே என்கிட்ட வெளிப்படையா சொல்லவே மாட்டேங்கிற? நான் 2 நாளா உன்கிட்ட பேசாம எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாம உனக்கு கால் பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேங்குது. அதுக்கும் மேல என்னோட கால்க்கு அடுத்த கால் வரவும் மாட்டேங்குது. ஏன்னா அங்க சரியா சிக்னலே கிடைக்கல தெரியுமா? ஆனா சிக்னல் கிடைக்கும் போதெல்லாம் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உனக்கு கால் பண்ணேன். ஆனா நீ கால் அட்டெண்டே பண்ணல. ஒரு வேளை தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு கேட்க, உடனே இத கேட்டுட்டு காவேரியும் என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு கால் பண்ணீங்களா? என்னோட ஃபோனுக்கு எந்த காலுமே வரலையேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன எடுத்து கொடுக்க, உடனே அத பார்த்துட்டு அந்த கால் ஹிஸ்டரிய செக் பண்ணி பார்த்த விஜயும் ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, "இங்க பாரு என்னோட கால் ஹிஸ்டரிய பாரு. நான் உனக்கு எத்தன தடவ கால் பண்ணியிருக்கேன்னு" சொல்லிட்டு அவங்களோட கால் ஹிஸ்டரிய பார்க்க, உடனே இத பார்த்த உடனேயே இந்த மாதிரி ராகினி அவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி பேசுறது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு என்ன நடந்திருக்குன்றத நெனச்சு பார்த்துட்டு உடனடியா இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்ல, விஜயும் ராகினி மேல செமையா கடுப்பாகுறாங்க. ஆனாலும் காவேரி அவங்கள கொஞ்ச நேரத்திலேயே சமாதானப்படுத்திடுறாங்க. ஆனா விஜயோ இந்த பக்கம் என்ன இருந்தாலும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட மனச நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்க கூடாது. அதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. வெண்ணிலாவோட பிரச்சனை மட்டும் முடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல சந்தோஷமா இருக்கலான்னு
அவங்க கிட்ட சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு காவேரியுமே கொஞ்சம் லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய், இப்ப நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு போறோம். அது கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். அப்படின்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு காவேரியோ, அப்ப வெண்ணிலா ஹாஸ்பிட்டல்ல தனியா இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே விஜயோ, வெண்ணிலாவ பாத்துக்க அங்க ஆள் இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு முழுக்க முழுக்க உன் கூட தான் இருக்க போறேன்னு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.